டூல்ஸ் இன்னைக்கு டிஜிட்டல் சைபர் ஃபாரன்சிக்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. எஃப்டிகே இமேஜ், அதுக்கப்புறம் என்கேஸ், மெயின், அட்டாப்சி. சைபர் ஃபாரன்சிக்ஸ் இந்த கேஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கு? ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபாரன்சிக்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். எக்கச்சக்கமான ஃபாரன்சிக்ஸ் இருக்கு. ஹவு ஃபாரன்சிக்ஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். சைபர் செக்யூரிட்டி, சைபர் ஃபாரன்சிக்ஸ் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, தமிழ்ல ரொம்ப 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 குறைவான ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க இதை பத்தி அவேர் பண்றதுக்கு, இல்ல சொல்றதுக்கு, பேசுறதுக்கு. அதுவும் சைபர் செக்யூரிட்டி தாண்டி சைபர் ஃபாரன்சிக்ஸ் சுத்தமா ஆளே கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்க சூழல்ல இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தாண்டி சில பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இழந்தனால நடந்த இந்த இழப்புகள் இந்த வீடியோ மூலமா மேபி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நான் நம்புறேன். அதனாலதான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணியிருக்கேன், அனலைஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வைரமுத்து, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர். ஆரம்பிக்கலாமா? ஓவர்வியூ. முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு கிளம்புன ஒரு பேசஞ்சர் பஸ். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஸ்லீப்பர் பஸ். நடுவுல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எக்ஸாக்டா இந்த இன்சிடென்ட் எங்க நடக்குது, இந்த ஆக்சிடென்ட் எங்க நடக்குது அப்படின்னா, குர்னூல் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல நடக்குது. அக்டோபர் 24, 2025 இது நடக்குது. 20க்கும் அதிகமான நபர்கள் இந்த விபத்துனால தவறி போறாங்க. காரணம் என்ன? ரீசன் நம்பர் 1, மது போதையில இந்த பஸ் மேல பைக் ஓட்டிட்டு வந்த ஒரு நபர் மோதுறாரு. அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் இனிஷியேட் ஆச்சு. இல்ல அந்த பஸ் இவர் மேல மோதிருக்கு. இதுதான் காரணம் 1. காரணம் 2, டிரைவரோட கவனக்குறைவும் இதுக்கு காரணமா சொல்லப்படுது. சில ஆர்டிகிள்ஸ்ல எழுதியிருக்கு. மேபி அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆன பிறகும் கொஞ்சம் தூரம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னே தெரியாம, அந்த பைக் அடியில இருக்கு அப்படின்னே தெரியாம கொஞ்சம் தூரம் டிராவல் ஆயிருக்கு. அதனால ஏற்பட்ட உராய்வு மூலமா தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது காரணம். காரணம் 3, ஃபியூவல் லீக்கேஜ் இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஆர்டிகல் சொல்லுது. பஸ்ல சில மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. சில ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உட்டால செய்யப்பட்ட சில இன்டீரியர்ஸ் உள்ள இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தீ விபத்து இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை தாண்டி இன்னும் மிக முக்கியமான விஷயம், எலக்ட்ரிக்கல் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு இன்டீரியர்ல, இந்த மாதிரியான பேசஞ்சர் பஸ்ல ஒரு மாடிஃபிகேஷன் நடக்குது, பெரிய அளவுல ஒரு மாடிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னா டெஃபினட்டா லைசன்ஸ் வேணும், அதை வெரிஃபை பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பயணிகளுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இந்த கிராஸ் வெரிஃபிகேஷன். எலக்ட்ரிக்கலா சில மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. அதுவுமே இந்த தீ விபத்துக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. என்னன்னா, 234 டிவைஸ் இந்த பேசஞ்சர் பஸ்க்குள்ள அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக. இந்த இடத்துல அது ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனிக்காக இருக்கலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பேட்டரிஸுமே லித்தியம் அயன் பேட்டரிஸ். அப்படி இருக்கும்போது அது இந்த ஹீட் தாங்காம வெடிச்சு சிதறும் போது இதை விட அதிகமான தீ விபத்து வர்றதுக்கான மிக முக்கியமான காரணமே இதுவும் ஒண்ணு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், ஒரு பர்சனலா மொபைல் எடுத்துட்டு போறதுக்கான, இல்ல பவர் பேங்க் எடுத்துட்டு போறதுக்கான ஒரு விஷயம்னா லீகல் தான், அது எந்தவித பிரச்சனையும் இல்லை. பட் இந்த மாதிரியான பேசஞ்சர் பஸ்ல இந்த மாதிரியான கமர்ஷியல் பொருள், அதாவது தீ விபத்து ஏற்படக்கூடிய கமர்ஷியல் பொருள் அனுமதிக்க கூடாது. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட். 1884லயே இந்த ஆக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லுது. அதை மீறி இது நடந்திருக்கு. ஹவு ஃபாரன்சிக்ஸ் ஒர்க். முன்னாடி நான் சொன்ன மாதிரி சைபர் ஃபாரன்சிக்ஸ் பத்தி தான் டெஃபினட்டா பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு உள்ள. உதாரணத்துக்கு கெமிக்கல் ஃபாரன்சிக், எலக்ட்ரிக்கல் ஃபாரன்சிக்ஸ், இப்போ சைபர் ஃபாரன்சிக்ஸ்ல கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ், அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ், எது வேணாலும் நம்ம சொல்லலாம். முதல்ல இந்த இன்சிடென்ட் நடந்தோன்னே எந்த ஏஜென்சி உள்ள வரணும் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. எந்த டீம் இதை அனலைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஆர்டிகல்ல இருந்தபடி ஹைதராபாத்ல இருந்த ஒரு ஃபாரன்சிக்ஸ் டீம் தான் அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சில ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிருக்கு. வேற டீமும் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். டீம் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆன்சைட் எவிடன்ஸ் கலெக்ஷன், அதாவது ஆன்சைட்ல போயிட்டு எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு பார்ப்பாங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. போட்டோகிராஃபிஸ் மூலமா கலெக்ட் பண்ணலாம், இல்ல இந்த விபத்துக்கு காரணமானவங்க யாரோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுத்தி எங்கேயாவது சிசிடிவி கேமராஸ் இருக்குன்னா அதோட
வீடியோஸை கலெக்ட் பண்றதுக்காக பார்க்கலாம். அடுத்து என்னன்னா மெல்டட் பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணுவாங்க. எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கா, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எங்கேயாவது மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அடுத்து ஃபியூவல் ரெசிடியர்ஸ், அதாவது ஃபியூல் லீக்கேஜ் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறதும் உள்ள வரும். சைபர் ஃபாரன்சிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டரிஸ் மேஜர் எவிடன்ஸா இருக்கு இல்லையா, அந்த டிவைசஸ் எல்லாமே, பேட்டரிஸ் இல்ல அந்த டிவைசஸ் எல்லாமே ஃபயர் ஆகாத சில டிவைசஸ் இருந்தா கலெக்ட் பண்ண பார்ப்பாங்க. இல்ல அப்கோர்ஸ் ஃபயரே ஆயிருந்தாலும் அதை கலெக்ட் பண்ணிட்டு எவிடன்ஸ்க்காக வச்சுப்பாங்க. ஸோ இது எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸா லேபுக்கு போகும். லேபோட ப்ராசஸ் அந்தந்த ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்தந்த வேலையை பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது சைபர் ஃபாரன்சிக்ஸ் மட்டும் தான் மேஜரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கெமிக்கல் ஃபாரன்சிக்ஸ் உள்ள வருவாங்க. அந்த மாதிரியான ஃபியூவல் லீக்கேஜஸ் எங்கேயாவது இருக்கா, எங்கேயாவது ஒரு இடத்துல தடயம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்னன்னா எலக்ட்ரிக்கல் ஃபாரன்சிக்ஸ் உள்ள வருவாங்க. காரணம், இந்த பஸ்ல சில எலக்ட்ரிக்கல் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த தீ விபத்து இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால அந்த ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட வேலையை அந்த லேப்ல வச்சு ஆரம்பிப்பாங்க. மூணாவது டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ், இஃப் அப்ளிகபிள் அப்படின்னா மட்டும் இவங்க உள்ள வருவாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆயிருச்சு, பட் இருந்தாலுமே அது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 30% மட்டும் தான் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. பட் இருந்தாலுமே கூட அதுவுமே முக்கியத்துவமா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். கலெக்ட் பண்ண பேட்டரிஸ்ல இருந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சீரியல், அந்த டிவைஸோட IMEI நம்பரை கலெக்ட் பண்ணுவாங்க, சீரியல் நம்பர்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் எந்த லாஜிஸ்டிக் கம்பெனில இருந்து இது வந்திருக்கு, இது எங்க போக போகுது, எங்க இருந்து வந்திருக்கு, எங்க போக போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அது ஒரு எவிடன்ஸா தானே சப்மிட் பண்ணணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவுமே டிஜிட்டல் ரீதியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு நிறைய டூல்ஸ் இன்னைக்கு டிஜிட்டல் சைபர் ஃபாரன்சிக்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. FTK இமேஜ், அதுக்கப்புறம் என்கேஸ், மேம், அட்டாப்சி அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கு. ஓகேவா, இது டிபெண்ட்ஸ் அப்பான் த கேஸ் பொறுத்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாப்சிலாம் வந்துட்டு ஒரு டிவைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த டிவைஸை ரெக்கவர் பண்றதா இருக்கட்டும். FTK இமேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டாவை அப்படியே காப்பி பண்றது, மவுண்ட் பண்றது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள. இது ஒரு பேசிக்கா நான் சொல்றேன், பேசிக்கான ஸ்ட்ரக்சரை சொல்றேன். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அந்தந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசும்போது இந்த டூல்ஸ் பத்தி நம்ம இன்னும் விரிவா பேசலாம். இந்த கேஸ் இனிஷியேட் ஆனதுக்கு காரணமே அந்த பைக் ஆக்சிடென்ட். அவர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படிங்கிறதும் தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ அவரை சுத்தி ஃபர்ஸ்ட் கேஸ் நடத்துவாங்க. யார் அது, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, எங்கிருந்து வந்தாரு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும்போது அன்பார்ச்சுனேட்லி அவருமே தவறிட்டாரு. அதை தாண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய CCTV கேமராஸ், செக் போஸ்ட், இல்ல பெட்ரோல் பங்க், இதெல்லாமே அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு எதர்ச்சியா அவர் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் ஃபில் பண்ணது தெரிஞ்சது. அங்கேயே அவர் பைக்கை நார்மலா ஓட்டல அப்படிங்கிறதும் CCTV கேமரால கேப்சர் ஆயிருக்கு. இந்த இமேஜஸ் எல்லாமே எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு டிவைஸ்ல அதை அவுட்புட்டா எடுக்கிறாங்க, மவுண்ட் பண்ணி அவுட்புட்டா எடுக்கிறாங்க அப்படின்னா ரீட் ஒன்லி ஃபார்மேட்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. ரீட் அண்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவிடன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது சேஞ்சஸ் நடந்துடக்கூடாது. அப்படி நடந்தாலுமே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது மாட்டிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ்லாம் சொல்லுவாங்க, ஹேஷ் மேட்ச் ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டால ஏதோ ஒரு எடிட் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா அதோட மெட்டா டேட்டாவை அனலைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை அதோட ஹேஷை மேட்ச் பண்ணும்போது வித்தியாசம் இருக்கும். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு, ஓகேவா, இது எடிட் பண்ணாத ஒரிஜினல் டேட்டா, அதோட ஹேஷ் வந்துட்டு ஹெக்ஸாடெசிமல்ல இந்த மாதிரி உதாரணத்துக்கு இந்த ஒரு ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு எடிட்டர் நடக்குது, போட்டோஷாப் பண்றாங்க, அல்ல அந்த டேட்டாவை எடுத்துட்டு ஏதோ ஒரு இதை சேஞ்ச் பண்றாங்க, காப்பி பண்றாங்க, ஏதோ ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் அங்க நடக்குது அப்படின்னா அடுத்து அந்த டேட்டா உள்ள வரும்போது எடிட்டர் வெர்ஷனா தான் உள்ள வரும். அப்போ அதோட ஃபார்மேட் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இதை வச்சு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். இன்கேஸ் ஒரு கேஸ் அனலைஸ் பண்ணும்போது இது தற்செயலா நடக்கல, கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் உள்ள வந்திருக்கு அப்படின்னா ஜுடிஷியல் மானிட்டரிங் பண்ணுவாங்க. அதாவது கோர்ட்டுக்கு இதோட எவிடன்ஸை சப்மிட் பண்ணணும். இது அங்கிருந்து அப்படியே கேஸ் மூவ் ஆகும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தற்செயலா நடந்த விஷயம் தான். பட் இருந்தாலுமே கூட தற்செயல் அப்படிங்கிற வார்த்தையை விட கவனக்குறைவால, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாத நடந்தது தான் அதிகம். இந்த கேஸை பத்தி நான் பேசும்போது எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, குடிச்சிட்டு ஒருத்தர் இந்த ஒரு பைக்கை டிரைவ் பண்ணியிருக்காரு, அவரால் மட்டும்தான் இந்த ஆக்சிடென்டே இனிஷியேட் ஆச்சு, நடந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். பட் நான் அதை மறுக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாத ஒவ்வொருத்தவங்கனாலையும் இது நடந்திருக்கு. காரணம் ஒண்ணு, அவர் தான் இனிஷியேட், அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு பைக் ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் இது நடந்துச்சு. அது மட்டும் கிடையாது. இன்னொரு காரணம், எலக்ட்ரிக்கல் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு, அதை அலோவ் பண்ணது யாரு அப்படிங்கிறதும்
ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேள்விக்குறியா இருக்கு. அதை தாண்டி கிட்டத்தட்ட 234 மொபைல் ஃபோன்ஸ் உள்ள வர்றதுக்கான காரணம் அத்தனையும் லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் உள்ள இருக்கும். ஆப்வியஸா அதை பேசஞ்சர் பஸ்குள்ள அலோவ் பண்ணதுக்கான காரணம் யார் அதை அலோவ் பண்ணது? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பேசஞ்சர் பஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபியூவல் லீக்கேஜஸ்லாம் செக் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாதிரி எஸ், நான் இங்கே முன்ன பின்ன விட்டுருக்கலாம், சில பேரை தவறுதலாக இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம், இல்லை விட்டுருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். இவங்க தான் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணல. ஏன்னா அவங்களுடைய இப்போ நான் பஸ் டிரைவரை சொல்லியிருக்கேன், அவருடைய மனநிலைமை இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால யாரையுமே இங்கே மென்ஷன் பண்ணி நான் சொல்லலை. பட் அதை தாண்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. இப்படிதான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லலை. ஏஜென்சி பொறுத்து அது மாறும், டீமை பொறுத்து மாறும், அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கேஸ் பொறுத்து இந்த ஸ்ட்ரக்சரே மாறுபடலாம். நான் ஒரு பேசிக்காக ஒரு இதுதான் ஓவர்வியூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்பார்க்கிள், ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். சைபர் ஃபாரன்சிக்ஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை சைபர் செக்யூரிட்டி, இல்லை ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கில் அந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பார்க்கில் அதை நீங்கள் எடுத்துக்கலாம்.